It is a great privilege to welcome you all for this Prajapati trailer launching. உங்கள் அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த லான்ச்சிங்க்கு நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலே விசேஷித்த விதமாக நம் மத்தியிலே அருமையாகி வந்திருக்கிற நமது அற்புதமான இந்த நேரத்தை அவர்கள் எங்களுக்காக பயன்படுத்தி வந்திருக்கிற சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகரன் ஐயா அவர்களை எங்களுடைய குழுவின் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். சார், யுவர் பிரசன்ஸ் ஹியர் இஸ் மோர் வேல்யூபிள். நீங்கள் வந்திருக்கிறது எங்களுக்கு பெரிய பெருமை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. இந்த படம் எடுக்க வேண்டிய நோக்கம் என்ன என்றால், நாங்கள் 25 ஆண்டுகளாக இந்த பிரஜாபதியை நாடகமாக நாங்கள் போட்டு வந்தோம். ஆண்டவர் 1999ஆம் ஆண்டு என்னிடத்தில் பேசி இந்த நாடகமாக இதை செய்ய வேண்டும் என்று எனக்கு கட்டளையாக சொன்னார். ஆனால் அப்பொழுது நாடகம் குறைவாக இருந்த நேரம், நாடகங்கள் சிறுக சிறுக அழிந்து கொண்டே இருந்த நேரத்தில் ஆண்டவர் இதை குறித்து சொன்னபோது இதில் எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது. ஆனால் இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று அவர் கொடுத்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்து இந்த நாடகத்தை முதல் ஒரு அரை மணி நேரம் அந்த நேரத்தில் நாங்கள் போட்டு வந்தோம். நாளடைவில் இது பெருகி 3 மணி நேரம் இந்த நாடகத்தை போடுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை அளித்தார். இதை நாங்கள் we are having in 4 languages, 4 லாங்குவேஜில் இந்த நாடகத்தை நாங்கள் போட்டோம். தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, இங்கிலீஷ் ஆகிய 4 லாங்குவேஜில் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த நாடகத்தை நாங்கள் எல்லா பகுதியிலையும் இந்த நாடகத்தை நாங்கள் போட்டிருக்கோம். ஆனால் சமீபத்தில் ஆண்டவர் என்னை கூப்பிட்டு இதை திரைப்படமாக எடுக்க வேண்டும். ஏனென்றால் நாம் சொல்லுகிற இந்த காஸ்பல், இந்த நாடகம் பெரும்பாலும் காஸ்பலை, அந்த ஆண்டவருடைய அந்த காஸ்பலை அவர் எடுத்து செல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட நாடகம் இது. ஆகினால் இது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப குறைவான காலத்தில் இது கடந்து போய் கொண்டு இருக்கிறது. நமக்கு இப்போ அதை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக செய்யணும்னு சொல்லும்போது சினிமா ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் மீடியா. அதனால் ஆண்டவர் என்னை குறித்து சொல்லும் போது இதில் நீங்கள் சினிமாவை எடுக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு கட்டளையிட்டார். ஆகவே நாங்கள் என்ன செய்தோம், அந்த கட்டளை கீழ்ப்படிந்து இந்த நாடகத்தை நாங்கள் சினிமாவாக எடுப்பதற்கு நாங்கள் ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். இதில் எங்களுக்கு தேவைகள் அதிகமானாலும் விசுவாசத்து we are doing it only by faith only. ஒரு விசுவாசத்தோடு தான் இதை நாங்கள் செய்துட்ருக்கோமே தவிர வேறு எங்களுக்கு எந்த விதமான பின்புலன் எதுவுமே கிடையாது. ஆனால் அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. இப்பொழுதும் இந்த ட்ரெய்லரை எடுப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். இதுக்கு ஆன செலவு கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபா வரைக்கும் இதுக்கு ஆச்சு. ஆனால் எல்லாவற்றையும் தேவனே சந்தித்தார். அதுதான் ஒரு பெரிய மகிமை. நாங்கள் யாரிடத்திலும் போய் டொனேஷன் வாங்கலை, யாரிடத்திலும் கேட்கல. இது நடந்த இந்த அற்புதம் எங்களுக்கு மிகுந்த ஒரு ஒத்தாசையாக இருந்தது. இதன் மத்தியில் இதுக்கு உதவியாக இருந்தவர் எங்களுக்கு சினிமா ஆட்டோகிராஃபர் செலின் அவர்கள். எதிர்பாராத நேரத்தில் அவர் எங்களை விட்டு பிரிந்து போய்விட்டார். ஆனாலும் அவருடைய ஆத்மா நிச்சயமாக இதை எடுத்து முடிக்க வரைக்கும் மேலிருந்து எங்களுக்காக அவர் ப்ரே பண்ணுவார்னு நினைக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆமாம். பேரன்பிற்கும் பெருமைக்குரிய ரூபட் ஐயா அவர்களே, அவரை சார்ந்திருக்கிற அன்பு குழுவினரே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, நிறைய நிகழ்ச்சிகள் இருந்தாலும் அவர்களை அழைத்த போது நான் மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டேன். ஏனென்றால் ரொம்ப அவசியமான ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்று இதை நான் கருதுகின்றேன். ஏனென்றால் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாத ஒரு காலம் என்று வந்திருக்கிற அந்த காலத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிற இந்த சமூகத்தில் இந்த படம் நிச்சயமாக மக்கள் மனதை தொடுகிற ஒரு படமாக அமைய வேண்டும் என்ற விருப்பத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ட்ரெய்லரே ரொம்ப அருமையாக சிரமப்பட்டு அவர் நன்றாக செய்திருக்கிறார்கள். இதற்கு துணை நிற்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய
அன்புக்குரிய சகோதரர் தைரியம் அவர்கள் பேசுகிற போது டெஸ்டட் ட்ரஸ்டட் என்று சொன்னார்கள். நான் சொல்கிறேன் we have tasted it. அதை மற்றவர்களுக்கு நான் சொல்ல வேண்டும். டெஸ்டட் ட்ரஸ்டட் அண்ட் டேஸ்டட். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ருசித்து பார்த்த காரணத்தினாலே தான் மேடையிலே நம்மாலே தைரியமாக அதை பற்றி ஓங்கி குரல் எழுப்பி சொல்ல முடிகிறது. இந்த செய்தி ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஒரு வரத்தை கொடுக்கிறார். ஆனால் பல பேர் ஒழித்து வைத்துக் கொள்கிறார்கள். நாம் உண்டு, நம்ம பிள்ளை உண்டு, நம்முடைய குடும்பம் உண்டு, தேவையில்லை என்று நினைப்பவர்களும், அல்லது அச்சம் காரணமாகவும் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கின்ற அந்த தைரியமின்மை காரணமாகவும் பலர் ஒதுங்கி கொள்கிற சூழ்நிலையை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். 25 ஆண்டு காலமாக நாடகம் தொடர்ந்து நடத்தினார். ஒரு முறை நான் சென்ட் ஜார்ஜஸ் ஸ்கூலில் நடந்த ஒரு நாடகத்தில் கூட நான் அவர்களை பார்த்ததாக எனக்கு நினைவு இருக்கிறது. ரொம்ப அற்புதமாக அதை எல்லோரும் நடித்து காட்டின ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு, ஒரு தியாக உணர்வு. ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று நினைவேவுக்கு போக வேண்டும் என்றால் வேறு எங்கும் போக முடியாது, நினைவேவுக்கு தான் போக முடியும். ஆக உங்கள் பயணத்தில் நீங்கள் எடுத்திருக்கிற அந்த லட்சியத்தில் தொடர்ந்து பயணிப்பது என்பது எவ்வளோ சிரமம். அந்த திக்குவாயும் அந்த நாவமுள்ளவனாக இருக்கிற என்ன செய்வேன் என்றால் பேச வைப்பார், அற்புதங்களை காண செய்வார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை தொடர்ந்து பலருடைய வாழ்க்கையிலே நான் பார்த்து கொண்டு அந்த வகையில் ரூபட் ஐயா அவர்கள் சிரமப்பட்டு இந்த பணியை அவர்கள் மேற்கொண்டு நாம் அத்தனை பேரும் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இட்ஸ் அ சேலஞ்சிங் டாஸ்க். ஒரு படத்தை எடுத்து முடித்து செய்வது என்று ரொம்ப சிரமமான விஷயம். அந்த காலத்தில் எனக்கு தெரிந்து வெளிநாட்டிலேருந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படம் அப்படி தொடர்ந்து போய் பார்த்து கொண்டே இருப்போம். பல செய்திகளை தாங்கி வருகிற பல படங்களெல்லாம் பின்னாலே வந்தது. ஆனால் இப்போது இங்கே இருந்து நம்மளிடமிருந்து இந்திய நாட்டு மக்களுக்கும் சரி உலகமெங்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த நற்செய்தியை அறிவிக்கிற அந்த பணியில் எல்லோருக்கும் ஒரு பங்களிப்பு இருக்க வேண்டும். அப்படி பங்களிப்பு இருந்தால்தான் மிகப்பெரிய மகத்தான வெற்றியை அவர்கள் பெற முடியும். அந்த பங்களிப்பில் உதவுகின்ற கரத்தோடு என்னுடைய பணியும் இறைவனுக்கு சித்தமானால் இருக்கும் என்பதை நான் இங்கே அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த குழுவினருக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்கின்ற அந்த வசனத்தையும் அவர்களுக்கு நான் சொல்லி, விசுவாசத்தோடு துவக்கப்பட்டிருக்கிற எதுவும் தோற்று போகாது, வெற்றி பெறச் செய்கிற இறைவன் நம்மோடு இருக்கின்றார். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. பலத்த கரகோஷங்களுடன் உங்களுடைய